ஓகே. ஹாப்பி பர்த்டே இளையராஜா. ஹாப்பி பர்த்டே இளையராஜா. அனைவருக்கும் வணக்கம். நாம இப்ப எங்க இருக்கோம் அப்படின்னா, சென்னையில ஆதன் என்டர்டைன்மெண்ட்டும் இசைஞானி தேனீக்கள் படைப்பு குழுமம் இவங்க 3 பேரும் சேர்ந்து இசைஞானி இளையராஜாவுடைய 83வது பிறந்த நாளை வந்து சென்னையில வந்து கொண்டாடி இருக்காங்க. கொண்டாட்டத்துல ஆந்திரா, கர்நாடகா, கேரளா, தமிழ்நாட்டு இசை ரசிகர்கள், அதாவது இசைஞானியுடைய இசை ரசிகர்கள் வந்து ஒரே இடத்துல வந்து சங்கமிச்சு அவருடைய பிறந்த நாளை வந்து கொண்டாடி இருக்காங்க. அந்த கொண்டாட்டத்துக்கு பெங்களூருடைய இசைஞானி விங்ஸோடைய குழுமத்தை சேர்ந்தவங்க நாங்கள் வந்திருக்கோம். அந்த இசை நிகழ்ச்சியில் நாங்கள் எல்லாரும் கலந்துக்கிறதுக்கு வந்திருக்கோம். அது சார்பாக வந்து அண்ணன் மதன் அவர்கள் வந்து பேசுவார் 2 வார்த்தை. வணக்கம், என்னுடைய பேர் மதன் பால்கி. நாங்கள்லாம் பெங்களூர்லேருந்து வந்திருக்கோம். அதாவது இசைஞானி இளையராஜா அவர்களின் 83வது பிறந்த நாளை கொண்டாட இங்கே இசை தேனீக்கள் ஆதன் மற்றும் ஆதன் சினிமாஸ் அமைதி இந்த ஒரு நிகழ்ச்சியை நடத்தி கொண்டு இருக்குது. அதுக்காக நாங்கள் எங்களை அழைப்பு கொடுத்ததுக்காக அவங்களுக்கு ரொம்ப நன்றி. எங்களுக்கு வந்து ரொம்ப பெரிய குழு. கர்நாடகால இருந்து நாங்கள் வந்து கர்நாடகாவில் வந்து ஒரு இசைக்குழு அப்படின்ற ஒரு நேம்ல ஆரம்பிச்சிருக்கோம் வித் ரிஜிஸ்டரோடனாக்கா எங்களுடைய பெங்களூர் இளையராஜா விங்ஸ் தான் நான் நினைக்கிறேன். இதோட கூட வரையும் இந்த ரசிகர்கள் மற்றும் இல்லாம இதோட ராஜேஷாருக்கு உடைய ஒரு மகுடத்தை ஒரு ஷைனிங் பண்ற மாதிரி, அதை தொடிச்சு வைக்கிற மாதிரி, அவர் இன்னும் மேம்படுத்துற மாதிரியான ஒரு விஷயங்களை ஒரு பெரிய திட்டத்தை வச்சிருக்கோம். அது இது மூலியமா நான் இந்த ஒரு சேனல் மூலியமா நான் சொல்ல தெரிய வச்சிருக்கோம். எங்களை மீண்டும் இந்த சென்னைக்கு இந்த மேஸ்ட்ரோ 83வது பிறந்தநாள் விழாவிற்கு எங்களை அழைத்ததுக்காக நன்றி. ராஜேஷ், விஷ் யூ ஹாப்பி பர்த்டே. ஹாப்பி பர்த்டே இளையராஜா. நம்மளுடைய ட்விட்டர் பேஜஸ் எல்லாத்துக்குமே பேசும். பட் இதுக்கு எல்லாத்துக்கும் முன்னாடி 98, 99 காலகட்டத்தில் இன்டர்நெட் அப்படிங்கிற ஒரு விஷயம் உருவானது. அதுல வந்து ராஜசாருக்காக ஒரு புது விஷயம் பண்ணணும் அப்படின்னு தொடங்குறது வந்து டாக்டர் விஜயராகவன் சார் அண்ட் சார் விஜய் வெங்கட்ராமன் சார் அண்ட் நம்மளுடைய ஸ்ரீதர் முருகையா சார், இவங்க 2 பேரும் சேர்க்கலாம் யாகு குரூப் அப்படிங்கிற ஒரு குரூப் ஸ்டார்ட் பண்ணாங்க. ஏறக்குறைய ஒரு 5000 பேருக்கு மேல அவங்க வச்சு அந்த குரூப்ஸ்ல வந்து பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அவங்க கோயம்புத்தூர்ல வந்திருக்காங்க. ஸோ டைம் ஆயிடுச்சு, அவங்க பிளேட்ல போடுறோம். ஒரு சில வார்த்தை ஆதன் சினிமா மற்றும் இசைஞானி தேனீக்கள் உருவாக்கி இருக்கக்கூடிய இந்த அற்புதமான இந்த நாளை வந்து சிறப்பாக இசையுடன் கலந்து நாளை மறுநாள் இசைஞானிக்கு பிறந்த நாள். இன்றைக்கே நம்ம வந்து சிறப்பாக கூடி இதை வந்து இத்தனை நேரம் வந்து மனிதர்கள் எங்கெங்கயோ வெவ்வேறு இடத்துல இருந்து வந்து இங்க சிறப்பா வந்து இப்படி ஒரு விழாவை கொண்டாடுறோம் அப்படின்றது ஒரு இசைஞானிக்கு ஒரு வேற எந்த இசைப்பாளருக்கு இது கிடைக்கும் எனக்கு தெரியல. உண்மையிலேயே 2 நாளும் மிக சிறப்பாக போனது. தம்பி அலெக்ஸ் ஆகட்டும், கெவின் ஆகட்டும், எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இசைஞானி இசை வேறு இறை வேறு அல்ல அப்படின்னு சொல்லிட்டு வாழக்கூடிய இசைஞானி, அவரை பற்றி என்ன பேசுறது, ஒரு 4 வரி மட்டும் பாடிட்டு என்னுடைய நண்பர் விஜய் வெங்கட்ராமன் கொடுக்கலாம்னு நினைக்கிறேன். சதா சதா நினைந்து நினைந்து கலந்திரவே அருள்வாய் ரமணா சதா சதா உன்னை நினை. ஆனா இந்த நிகழ்ச்சியை வந்து யாருன்னா ஆர்கனைஸ் பண்றது? மெயினா வந்து யாரு பண்றது? அதாவது ஆதன் படைப்பு குழுமமும் ஆதன் என்டர்டைன்மெண்ட்டும் குழு. அது இசைஞானி தேனீக்கள் அந்த குழுவுடைய அட்மின் யார்? நம்ம அலெக்ஸ் ராஜா சார் மற்றும் மித்ரன், இன்னும் பல நண்பர்கள் இருக்காங்க. அது போயிட்டே இருக்கு. இதோட இந்த குடும்பம் ரொம்ப பெரிய குழு. அவங்க இதை அமைச்சதுக்காக அவங்களுக்கு ரொம்ப நன்றி. இந்த மாதிரி ஒரு விழாக்குல நாங்க பெங்களூரையும் நடத்துவோம். இந்த மாதிரி எல்லாரையும் நாங்க கண்டிப்பா சிறப்புனா இது வந்து ரொம்ப நல்ல விஷயம். ஆமா, ஏன்னா இந்த மாதிரி நிகழ்ச்சி வந்து பெங்களூர் நம்ம நடத்தணும். ஏன்னா எல்லா மாநிலத்துக்காரங்களும் இங்க வந்திருக்காங்க. அதே போல எல்லா மாநிலத்துக்காரங்களும் பெங்களூருக்கு வரணும், கர்நாடகாவுக்கும் வரணும்.
நான் சக்திவேல், பெங்களூர்ந்து வந்திருக்கோம் இளையராஜா மூலிமா. இந்த இளையராஜா சாருடைய 83வது பிறந்தநாள் விழாவில் பார்ட்டிசிபேட் பண்ணுறது நான் ரொம்ப பெருமைப்படுறேன். அப்புறம் நான் இளையராஜாவுடைய பித்தன்னு சொல்லலாம். எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு இந்த ஆர்கனைசேஷனுக்கு நான் கடமைப்பட்டிருக்கேன். நன்றி. ஆனால் நீங்கள் ஒரு ஆர்கனைசர் சொல்லுங்கள். ஹாப்பி பர்த்டே இளையராஜா. ஓகே சார். வந்து 1999ல இன்டர்நெட் புதுசா இருந்த காலகட்டத்தில் கெவின் சார் சொன்ன மாதிரி அந்த டைம்ல வந்து இளையராஜா சாருக்குன்னு ஒரு ஸ்பெசிபிக்கா ஒரு பிளாட்ஃபார்ம் வேணும். அதுல வந்து கான்ட்ரவர்சி இருக்கக்கூடாது, கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கணும், அதே நேரத்துல வந்து கிரியேட்டிவிட்டியும் இருக்கணும், அண்ட் நம்ம கம்பேரிசன் இருக்கக்கூடாது. ஒரு 4 சீல சொல்லிட்டேன் இன்சிடென்ட்ல வந்து இருக்கு. இந்த மாதிரி வந்து நம்ம ஒரு ஹெல்த்தியான ஒரு டிஸ்கஷனுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் கிரியேட் பண்ணோம் அப்படிங்கிற எண்ணத்துல நான் ஸ்டார்ட் பண்ணேன். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு ஸ்ரீதர் ஜாயின் பண்ணாரு. ஸ்ரீதர் ரொம்ப நாளைக்கு எனக்கு வெர்ச்சுவலா தான் தெரியும். அப்புறம் வந்து ஒரு ஸ்டேஜ்ல நாங்க மீட்டிங்ஸ் எல்லாம் கண்டக்ட் பண்ணும்போது வந்து ஜாயின் பண்ணாங்க. அப்படிதான் அலெக்ஸும் தெரிய வந்தாரு. ஸோ அது இந்த இன்றைய சோசியல் மீடியாலாம் வரதுக்கு முன்னாடி காலம் இமெயில்ஸ் மூலமா மட்டுமே இன்ட்ராக்ட் பண்ணிட்டு காலம். அப்போ வந்து என்ன ஒரு இன்ட்ரெஸ்டிங் விஷயம்னா, இப்போ நீங்க எந்த நாட்டுக்கு போனாலும் என்ன தொடர்ந்து வந்து இசை தானே ராஜா சார் சொல்றது நாங்களாம் அப்பவே உணர்ந்துட்டோம். ஏன்னா அவ்வளவு மெம்பர்ஸ் வந்து யூஎஸ் வந்து யூரோப்ல பல கண்ட்ரிஸ் வந்து மெம்பர்ஸ் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் இன்டர்நெட் மோர் அக்சசிபிள் தேன் இந்தியன்ஸ் அந்த டைம்ல. ஸோ அவங்க தான் நிறைய பேர் இருந்தாங்க. அப்பதான் தெரியுது, அப்போ ஓகே தலைவர் வந்து அவரோட இசை வந்து அவங்க எங்க போனாலும் நம்ம மண்ணோட அவங்களை கட்டுற ஒரு மிகப்பெரிய பிணைப்பா வந்து அவரோட இசை இருக்கிறத வந்து அப்ப நாங்க புரிஞ்சுக்கிட்டோம். அந்த மாதிரி முயற்சிகளை வந்து ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் எங்களால தொடர்ந்து அதே தளத்துல பண்ண முடியல. ஏன்னா உலகமும் மாறிட்டு இருக்கு, அந்த இன்டர்நெட்டோட வடிவமும் மாறிட்டு இருக்கு. மாறி வரும் வடிவத்திற்கு தகுந்த மாதிரி அதை ரொம்ப அருமையா எடுத்து போற தம்பி அலெக்ஸுக்கு வாழ்த்துக்கள். அண்ட் தேங்க்யூ கெவின், ஆதன் அந்த தொலைக்காட்சி, அந்த ஆதன் மீடியா படைப்பு நிறுவனத்துக்கும் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். மிக மிக மகிழ்ச்சி இந்த இடத்துல கலந்துக்கிறதுக்கு. நம்பவே முடியல, வீரமணிக்கானந்த் சார் முன்னாடி, டெஸ்லா கணேஷ் சார் முன்னாடி எல்லாம் பேசுறோம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சந்தோஷம் சார். உங்க வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு என்னைக்காவது இன்ட்ராக்ட் பண்ண வாய்ப்பு கிடைக்குமா நினைச்சு உங்க முன்னாடி பேச நான் நினைச்சது இல்லை. அதே மாதிரி இன்று புதிதாக சந்தித்த நண்பர்கள் எல்லாருமே பத்தி ரொம்ப சந்தோஷம். சித்தார்த் கணேஷ் சார் இருக்காரு, தேங்க்யூ சார். அதே மாதிரி மணிபாரதி சாரோட இது காலையில சிவா சார் பேசுறது மிக மிக அருமையான ஒரு ஏற்பாடு பண்ணிருக்கீங்க. நீங்க ரொம்ப நன்றி. தேங்க்யூ. Thank you.
அழகா வேற எதுவுமே வரல.